பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். நுழைவுத் தேர்வை யார் ரத்து செஞ்சது? ஐயா அவர்கள், வேற யாரும் கிடையாது. ஏன் ரத்து பண்ணாரு? அது நுழையா தேர்வு. நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்க முடியாது. நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுல யார் படிக்க முடியும்? டுட்டோரியல்ல படிச்சான் பாரு இந்த பிள்ளைங்க எல்லாம். எங்க டவுன்ல இருக்கிறான் பாரு, 2 லட்சம் 5 லட்சம் கொடுத்து டுட்டோரியல்ல படிச்சவங்க தான் படிச்சு டாக்டர் ஆனா. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்தி நுழைவுத் தேர்வு ரத்து செய்தார் ஐயா அவர்கள். அதற்கு பிறகு இன்னைக்கு பார்த்தா 40% கிராம மாணவர்கள் இன்னைக்கு டாக்டர்களாக இன்ஜினியராக படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு எல்லாம் யார் காரணம் என்றால் ஐயா அவர்கள் தான், வேற யாரும் கிடையாது. அதே போன்று ஐயா அவர்கள் கல்வி கொள்ளையை தடுத்து நிறுத்தியது யாருன்னா அதுவும் ஐயா அவர்கள் தான், வேற யாரும் கிடையாது. இலவச கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது யாருன்னா அதையும் ஐயா அவர்கள் தான். சமச்சீர் கல்வியை நாங்க தானே கொண்டு வந்தோம், திமுக தானே கொண்டு வந்தோம்னு கேட்பான், திமுக கேட்பான். நான் கேட்கிறேன் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தந்தது யாரு? மகாத்மா காந்தி. ஆனா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தது யாரு? வெள்ளக்காரன் கொடுத்தான், மவுண்ட் பேட்டன் கொடுத்தான். லார்ட் மவுண்ட் பேட்டன் கொடுத்து நான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன்னு கையெழுத்து போட்டு போனது மவுண்ட் பேட்டன். ஆனா நம்ம யார சொல்றோம்? மகாத்மா காந்தி எப்படி போராடி பெற்றார். அதே போன்றுதான் அந்த மவுண்ட் பேட்டன் கையெழுத்து போட்டது யாருன்னா திமுக காரன் கையெழுத்து போட்டது, அந்த மவுண்ட் பேட்டன் கையெழுத்து போட்டது போன்று மகாத்மா காந்தியை போன்று நம்முடைய ஐயா அவர்கள் இதெல்லாம் போராடி பெற்று தந்தார் ஐயா அவர்கள். இதுதான் வித்தியாசம். நான் பல கூட்டங்களிலே இதை சொல்கின்றேன். சீன பழமொழி இருக்கிறது, if you feed a man a fish you feed him for a day, if you teach him how to fish you feed him for a lifetime. அப்படின்னா ஒரு ஆளுக்கு, ஒரு நபருக்கு நீங்கள் ஒரு மீனை கொடுத்தீங்கன்னா அவன் அதை வச்சுட்டு அன்னைக்கு மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆனா அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்த அதை வைத்து வாழ்க்கை முழுவதும் சாப்பிடுவான். அதே போன்றுதான் இலவசங்கள் இந்த திராவிட கட்சிகள் கொடுக்கின்ற இலவசங்களை வைத்தா அது மீனை போன்று அன்னைக்கு மட்டும்தான் இருக்கலாம், நல்லா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஐயா சொல்றது போன்ற அந்த கல்வியை இலவசமாக கொடுத்தா அது மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள போது அது போன்றது. இதெல்லாம் இந்த போன்ற புதிய அரசியல், புதிய திட்டங்கள், நிறைந்த திட்டங்கள் உள்ள, கொள்கை உள்ள ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு யாரோ வராங்க, யாரோ சினிமாவில் நடிச்ச அடுத்தது நான் முதலமைச்சர் சொல்லிட்டு வரான். எந்த தகுதி கேட்டா நான் கேப்டன். என்னையா கேப்டன்? எதுக்குயா நீ கேப்டன்? எங்க ராணுவத்தில் பணியாற்றினியா? இல்ல எங்கேயாவது கிரிக்கெட் டீம்ல கேப்டனா இருந்தியா? இல்ல ஃபுட்பால் டீம், பாஸ்கெட் பால் டீம், வாலிபால் டீம், ஹாக்கி டீம்ல எங்க விளையாடுனியா? என்ன கேப்டன்? என்ன தகுதி கேட்டா நான் கேப்டன், நான் தான் ஊழலை ஒழிப்பேன், வறுமையை ஒழிப்பேன். எப்படி ஒழிப்பீங்கன்னா இப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், நாங்க ஆட்சிக்கு வந்ததான் சொல்லுவோம். இப்படி எல்லாம் வசனம் பேசி இதையே நம்பி நம்ம பிள்ளைங்க ஓடுதுங்க. பாவம், அவங்கள நம்பதான், அவங்கள பார்த்தாதான் பாவம். ஏன்னா என்ன உங்களுக்கு தகுதி இருக்கிறது கேப்டன் அவர்களே? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? தள்ளாடி வருவீங்க. அது இந்த தகுதியை தவிர வேற ஏதாவது தகுதி இருக்கிறதா? அதுக்கு 10வது வர டாக்டர் விஜயகாந்த். எங்கயா டாக்டர் பட்டம் வாங்கினீங்க? இப்ப 2000 ரூபாய் கொடுத்தா டாக்டர் பட்டம் கொடுத்துடுறான். நான் ஐயாவும் படித்த டாக்டருக்கு. அதுதான் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம். ஊழலை, இவங்க கட்சி ஊழலை ஒழிப்பாங்களாம். எப்படி ஒழிப்பாங்க? இவங்க கட்சியில் இருக்கிறவங்க யார்? இன்னைக்கு மற்ற கட்சிகளில் இருந்து அனுப்பி வைத்தவர்கள் தான் இந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கிறாங்க. மற்ற கட்சியில் இருந்து ஏன் அனுப்பி வைத்தாங்க? கட்ட பஞ்சாயத்து, அடிதடி எல்லாம் பண்றதுனால மற்ற கட்சியில அனுப்பி வைத்தவங்க தான் இவங்க கட்சியில ஊழல். இவங்களுக்கும் அண்ணா திமுக என்ன தகராறு தெரியும்ல? ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன தகராறு? பார் லைசன்ஸ் கிடைக்கலையா? அதுதான் இவங்க கோச்சிங் வந்துட்டாங்க, சண்டை போட்டாங்களாம். இவர் ஊழலை ஒழிப்பாராம், வறுமையை ஒழிப்பாராம். என்ன அரசியல், என்ன அரசியல் அதெல்லாம்? எங்க கடலூர் மாவட்டம் சமீபத்தில் அங்கே புயல், தானே புயல். ஆனா நேற்று முன்தினம் அங்க போனேன்.
புதுவை கடலூர்ல கிராமமா காலையில 10 மணில இருந்து ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு. எல்லா கிராமத்துக்கும் போய் அங்க கதறி அழுத நான். நம்ம மக்கள் அங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வீடு இல்லை, ஒரே ஒரு முந்திரி மரம் எதுவும் கிடையாதுங்க, பலா மரம் கிடையாது, மரங்களே இல்லைங்க, எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, வீடே இல்லைங்க. கதறி அழுத. ஏன்னா வேற யாரும் போல அங்க. நான் போன உடனே என்ன கையை பிடிச்சிக்கிட்டாங்க எல்லாம். நீங்க தான் வரீங்க. 7 நாள் ஆயிடுச்சு, ஒரு வாரம், ஒரு அதிகாரி எந்த கட்சி யாருமே வரல. அங்க என்ன பண்ணாங்க? மற்ற கட்சிகள்லாம் அரசியல் நடத்தினாங்க. ஏன் இந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க? ஹெலிகாப்டர்ல போனாங்க. விழுப்புரத்துல 8 நிமிஷம், கடலூர்ல 7 நிமிஷம், அவ்வளவுதான். அது பார்வையும் ஹெலிகாப்டர்ல. கலைஞர் போனாரு, இங்க இருந்து கார்ல போயிட்டார், பொருன்னு போனாரு, அவ்வளவுதான். நம்ம கேப்டன் போனாரு, ஒரு 15 பெட்ஷீட் எடுத்துட்டு போனார், தள்ளாடி தள்ளாடி போனார். அங்க அதுல 2 பெட்ஷீட் கொடுத்தாரு, அவனுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க. இவர் ஒரு 10 பேரை அடிச்சு அரைஞ்சிட்டு வந்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. வேற யாரும் போறாங்களா? இல்ல. கேட்டா அன்னைக்கு ஒரு நிருபர் என்கிட்ட கேட்டாரு, ஏங்க திமுக 50 லட்சம் கொடுத்தாங்களே, நிதி கொடுத்தாங்களே, நீங்க உங்க கட்சி என்ன கொடுக்க போறீங்க? நான் சொன்னேன், திமுக 1,76,000 கோடியில வெறும் 50 லட்சம் தான் கொடுத்திருக்கிறாங்க. நாங்க பாட்டாளி கட்சி, எங்க கிட்ட பொருள் வளம் கிடையாது, எங்க கிட்ட மனித வளம் இருக்கு. உங்ககிட்ட எவ்வளவு மனித வளம் வேணும்னா சொல்லுங்க, நாங்க அனுப்பி வர்றோம். இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். ஏன்னா இதுதான் மற்ற கட்சிகளுக்கும் பாட்டாளி கட்சிகளுக்கும் வித்தியாசம். இந்தியாவிலே ஆண்டுதோறும் வரைவு நிதிநிலை அறிக்கை, டிராப்ட் பட்ஜெட் போடுகின்ற ஒரே கட்சி பாட்டாளி கட்சி தான். வேறு எந்த கட்சியும் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது, தெரியாது மற்ற கட்சிகள். அதிலும் விவசாயத்துக்கு தனியாக பட்ஜெட் போட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரே தலைவர் யாருன்னா ஐயா அவர்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது, வேற யாருமே கிடையாது.
ஐயா அழைக்கிறார், ஆணும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். வேளாண்மை, விவசாயம். இன்னைக்கு விவசாயிகள், ஒரு காலத்துல விவசாயினா மகிழ்ச்சியா இருப்பாங்க, பெருமையா சொல்லிப்பாங்க, நான் விவசாயம் மாறத்தட்டி சொல்லிப்பாங்க. ஆனா இன்னைக்கு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? இல்ல. எல்லா கடனாளிகள், கடன் தொல்லை, தற்கொலை, நிலைமை பாவமாக இருக்கிறது, மோசமாக இருக்கிறது. அதை பத்தி யாருக்கும் கவலையே கிடையாது, யாருக்கும் கவலை கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அனைத்து விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், ஒரே ஒரு விவசாயிகளும் கடனாளியாக இருக்க மாட்டார். அந்த மாற்றத்தை, அந்த வித்தியாசத்தை நாங்கள் கொண்டு வருவோம். விவசாயிகளுக்கு இலவசமான மின்சாரத்தை அதிகப்படுத்துவோம். இன்னும் அனைத்து எல்லாத்தையும் இலவசம். அது மட்டும் இலவச விதைகளை நாங்கள் கொடுப்போம், இலவச உரங்களை நாங்கள் கொடுப்போம். ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு டிராக்டர் இலவசமாக அரசாங்கமே வாங்கி விடுவோம் மக்களுக்காக. இது மட்டுமா? இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இது மத்திய அரசு திட்டம். ஆனாலும் சட்டம் போட்டு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் முழுமையிலும் விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வருவோம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னொரு சட்டம் கொண்டு வருவோம். இப்பெல்லாம் எல்லாம் நம்ம விளை நிலங்கள்லாம் பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க, மனை போடுறாங்க, ரியல் எஸ்டேட். அதுலயே ஒரு புதிய சட்டம் போடுவோம். 2 ஆண்டு காலம் யாராவது இந்த விளை நிலங்கள்லாம் சும்மா பிளாட் போட்டு வச்சிட்டு இருந்தா அந்த நிலத்தெல்லாம் புடுங்கி ஏழை விவசாயிகளுக்கு இலவசமாக நாங்கள் கொடுப்போம். இதெல்லாம் இது போன்ற எவ்வளவு வித்தியாசமா திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த திராவிட கட்சிகளை மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் இலவசம் 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 கொடுத்து இலவசம் என்ற லஞ்சத்தை கொடுத்து அவங்க கலைஞர் 5 முறை முதலமைச்சர், ஜெயலலிதா 3 முறை முதலமைச்சர். நான் கேட்கிறேன், யாராவது இலவசம் கொடுக்கணும்னா, இந்த திராவிட கட்சிகள் இலவசம் கொடுக்கணும்னா உங்க சொந்த பணத்துல கொடுத்துட்டு போங்களேன். எதுக்கு அரசாங்க பணத்துல கொடுக்குறீங்க? அவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்களே, கொடுத்துட்டு போங்களேன். ஏன் மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கடன் 1,18,500 கோடி. சொல்ல போனா 1,19,000 கோடி கடன். கடன் தாண்டி எவ்வளவு கடன் தெரியுமா? திமுக ஆட்சியில 1,02,000 கோடி கடன். அதுல இன்னைக்கு 1,19,000, 1,19,000 சராசரி ஒவ்வொரு தலையிலும் கடன் இருக்கு. ஏன் தலைமையில கடன் இருக்கு? ஏன் தலைமையில எவ்வளவு தெரியுமா கடன் இருக்கு? 17,500 ரூபாய் கடன் இருக்கு ஏன் தலைமையில. நம்முடைய கட்சி தலைவர் கோகாமணி அவர் தலைமையில 17,500 ரூபாய் கடன் இருக்கு. நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற மருத்துவர் செந்தில் அவர் தலையிலும் 17,500 ரூபாய் கடன் இருக்கிறது. நம்ம சரவணன் மேல கடன், சாந்தமூர்த்தி எல்லார் மேலேயும் கடன் இருக்கிறது. எல்லாரும் எங்க எல்லாத்து தலையிலும் 17,500 ரூபாய் கடன் எல்லா தலைகளிலும் இருக்கு. ஆனால் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் திராவிட கட்சியினுடைய தவறான கொள்கை, தவறான நிர்வாகம். இலவசம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் எங்களிடம் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் ஓராண்டு பாட்டாளி கட்சி ஆட்சியை விடுங்கள், விட்டு பாருங்கள். எங்ககிட்ட ஆட்சியை 1 வருஷம் விட்டீங்கன்னா போதும், இந்த கடனை ஓராண்டு காலத்திற்குள் நாங்கள் அடைத்து விடுவோம், முழுமையும் நாங்கள் அடைத்து விடுவோம். எங்களுக்கு தெரியும் எப்படி அடைக்கணும்னு. எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது. இந்த மணல் கொள்ளை 50,000 கோடி ரூபாய் ஆண்டிற்கு மணல் கொள்ளை மட்டும் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த அம்மா சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா இங்க வந்து பேசிட்டு போனாங்க, எல்லா இடத்துலயும் பேசினாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா மணல் கொள்ளை அழிப்போம். இன்னும் நடந்து தானே இருக்குது. பாலாத்துல தண்ணி கிடையாது, மணலும் கிடையாது. இது மட்டுமா? எவ்வளவு கம்பெனிக்காரங்க ஏமாத்திட்டு இருக்கா. மதுரையில ஒரு கம்பெனி இருக்கிறான், PRP கிரானைட் ஒரு கம்பெனி இருக்கிறான். அவன் 15 ஆண்டு காலமாக கம்பெனி நடத்திட்டு வரான். அவன் இதுவரை இந்த 15 ஆண்டு காலத்திற்குள் 20,000 கோடி ரூபாயை வரி ஏய்ப்பு செய்திருக்கிறான். மக்களை ஏமாத்திருக்க, அரசாங்கத்தை ஏமாத்திருக்க 20,000 கோடி ரூபாய். நினைச்சு பாருங்க. இது போன்ற நூற்றுக்கணக்கான கம்பெனிகள் இருக்கு. இதெல்லாம் பாட்டாளி கட்சி ஆட்சிக்கு வந்தா போதும். நான் சொல்கின்ற இந்த
1,19,000 கோடி ரூபாய் கடனை ஓராண்டு காலத்திற்குள் நாங்கள் ஒழித்து கட்டுவோம், முடித்து விடுவோம். அவ்வளவுதான். எங்களுக்கு அவ்வளவு தகுதி இருக்கிறது, திட்டங்கள் இருக்கிறது. ஏன்னா மாற்றம், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், இதை எதிர்த்து யார் போராடினா? ஐயா அவர்கள், வேற யாரும் கிடையாது. SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொன்னாங்க. நீங்க நல்லம்பள்ளியில சிப்காட் கொண்டு வந்தாங்க. அதற்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி கொண்டுதான் இருக்கின்ற, விடமாட்டோம். இது நம்முடைய மண், நம் மக்களின் மண். அதுக்கு சில்லறை வணிகம், ரீட்டைல், மல்டிநேஷனல், இதெல்லாம் பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் இங்க சில்லறை வணிகம் இங்க வந்து விட்டால் போதும், இங்க கடைகள் எல்லாம் மூடிட்டு போன, வீட்டுக்கு போன, அவ்வளவுதான். இதற்கெல்லாம் எதிர்த்து யார் போராடினதுன்னா நம்ம ஐயா அவர்கள் தான், வேற யாரும் கிடையாது. ஐயாவை தவிர வேற யாரும் கிடையாது, யாருமே இல்லை.